எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ மட்டன், 1/4 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தேன். மட்டனை வந்து நல்லா கழுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், அப்புறம் வந்து 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து ஒரு 4 விசில் வச்சு இறக்கி வச்சுட்டேன். இப்போ ஒரு குக்கரை வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் வந்து ஆயில் தான் சேர்த்துக்கிறேன், நெய் சேர்த்துக்கல. அது கூட 2 நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 3 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 தக்காளி பழுத்ததை மிக்சியில் அரைச்சிட்டு மது பிரியாணி பேஸ்ட்டு தாங்க இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு மது பிரியாணி பேஸ்ட்டு கிடச்சிதுன்னா வாங்கி செஞ்சு பாருங்கள். அது கூடவே வந்து காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், தயிர் கொஞ்சமாக, அப்புறம் மல்லி புதினா, வேக வச்ச மட்டன் வந்து அந்த தண்ணியை வடிச்சிட்டு மட்டனை சேர்த்துட்டு ஒரு பிரட்டி விட்டுறலாம். நல்லா மது பிரியாணி பேஸ்ட்லேயே வந்து உப்பு காரம் எல்லாம் இருக்கும். நீங்கள் பத்தலினா மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி 1 டம்ளரும் நார்மல் வாட்டர் 1 டம்ளரும் சேர்த்துக்கிறேங்க. அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இப்போ வந்து மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சுக்க போகிறேன். விசில் வைக்க போகிறதில்ல, 10 நிமிஷம் மட்டும் சிம்லேயே வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் பிரியாணி வந்து உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லைங்க, கரெக்டாக இருந்தது. தண்ணி அளவும் கரெக்டாக இருந்தது, டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. மது பிரியாணி பேஸ்ட்டு நீங்கள் யாராவது யூஸ் பண்ணி பிரியாணி செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், அடி பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. நல்லா உதிரியாக சூப்பரான மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஓவியா கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உதிரியாக இருக்குது பாருங்கள். பாஸ்மதி அரிசிக்கும் வந்து 1 டம்ளர் அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. பாய்ங்க.